ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளில ஒரு தேவ சத்தியத்தை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் கர்த்தரால் நினைக்கப்பட வேண்டுமானால், கர்த்தரனை மறக்க கூடாது என்றால், முதலாவது நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாய் இருப்பது அது வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் ஏதோ பிச்சை போடுறது, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம். இப்ப இந்த பைபிள்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை குறித்து பாருங்களேன், எப்படி அந்த நபர் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று. அவனுடைய பெயர் மேவி போசேத். யார் இந்த மேவி போசேத்? 2 சாமுவேல் 9:6 சொல்கிறது, சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத். இவனை ஆண்டவர் நினைக்க காரணம் என்ன? பெரிய தீர்க்கதரிசியா, பெரிய கோட்டீஸ்வரனா, பெரிய படிப்பாளியா, அரசனா? ஏன் இவனை கர்த்தர் நினைக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது அவனுடைய சொந்த நிலைமையை குறித்து. 2 சாமுவேல் 9:13 அவனுக்கு 2 காலம் முடமாய் இருந்தது. 2 கால் முடம். 2 சாமுவேல் 9:8 அவன் சொல்லுகிறான், செத்த நாயை போல இருந்தவன், தன்னை விசாரிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை, தூக்குவார் இல்லை, அரவணைப்பார் இல்லை, உதவி செய்வார் இல்லை. செத்த நாய். செத்த நாயை யாருங்க பார்ப்பான்? தெருவோரமா தூக்கி போடுறத தவிர வேற ஒன்றும் பண்பதில்லையே. அவன் எப்படிங்க முடவன் ஆனான்னு தெரியுமா? பிறப்புல இருந்த முடமா இல்ல. 2 சாமுவேல் 4:4 சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவன் எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடுகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவன் பெயர் மேவி போசேத். அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு நர்ஸ் வச்சிருந்தாங்க. நல்ல நிலைமையில வளர்ந்தவன், வாழ்ந்தவன். தகப்பன் இறந்த பிறகு ஓடுகிற அவசரத்திலே கீழே போடப்பட்டு கீழே விழுந்து 2 காலம் முடமாயிடுச்சு. அந்த முடமான கால் மேல எத்தனை பேர் ஓடி இருப்பாங்க பாருங்க. அதன் பிறகு அதை சரி செய்யவோ மருத்துவ வசதி பார்க்கவோ ஆட்கள் இல்லை. அவ்வளவுதாங்க. ஆட்கள் அவனுக்கு தூக்கி தூர போட்ட மாதிரி. இப்ப பாருங்களேன், இவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் என்ற சூழ்நிலை மறந்து செத்த நாயை போல இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அவனை ஒருவன் விலைக்கு வாங்குறான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 9:4 அவன் லோதோபாரிலே அம்மியன் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். மாகீரின் வீடு ஒரு அடிமைத்தனமான வீடு. இந்த பொருள் எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஃபாரின்லாம் பண்ண சின்ன சின்ன விஸ்கி பாட்டிலாம் வீட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் வாங்கினது, ஆப்பிரிக்காவில் வாங்கினது, இங்கிலாந்துல வாங்கினது, பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி இவனை ஒரு ஆன்டிக் பொருள் மாதிரி நினைச்சு வாங்கி வீட்டில் போட்டு வச்சிருக்கிறான் ஒருத்தன். ஏன் தெரியுங்களா? ஒரே காரணம் தான். இவன் 2 காலம் முடங்க, இவனுக்கே நடக்க முடியாது. இவன் ஏன் வாங்கினாவன்? ஒரு காலத்துல இவன் ராஜாதி ராஜாவுடைய பேரன் என்பதை சொல்வதற்காக அவனை வாங்கி ஓரமா போட்டு வச்சிருக்கான். பாருங்களேன். அப்ப இந்த வாழ்க்கையில அனாதையாய் முடவனாய் இருந்தும் கூட நினைக்க ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மூலையில ஒரு நம்பிக்கையோட காத்து கொண்டு வந்திருப்பான். என் தகப்பன் இப்படி வாழ்ந்தாரே, என் தகப்பனுடைய தகப்பன் இப்படி இருந்தாங்களே என்று யோசித்து ஜெபம் பண்ணி கொண்டு கூட இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது அல்லவா? வசனம் சொல்லுகிறது, ஒரு முறை ஆண்டவர் தாவீதின் உள்ளத்துல அற்புதமான காரியத்தை போட்டார். 2 சாமுவேல் 9:1 யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டியாரில் இன்னும் மீதி இருக்கிறானா என்று தாவீது கேட்டான். அப்ளிகேஷன்லாம் போடாம தாவீதின் உள்ளத்திலிருந்து புறப்பட்டதோ, என் மூலியமா சவுலின் நிமித்தம் யாராவது உயிரோட இருக்கிறாங்களாப்பா என்று பாருங்களேன். உடனடியாய் இந்த மேவி போசத்தை குறித்து அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவ்வளவுதான் பாருங்க. எல்லாம் தலைகீழாய் மாறியது. பாவ பழக்க வழக்கத்தில் வெளியே வந்த உடனடியாய், கர்த்தருடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு அடுத்த உடனடியாய், மூட பழக்கத்திலிருந்து வெளியே வந்த உடனடியாய், கர்த்தருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கிடைத்த உடனடியாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், காலங்களை மாற்றுகிறார், எல்லா விதமான எதிர்பார்ப்பு நிறைவேற்றத்தக்கதாக உள்ள சாட்சியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில உன் எதிர்பார்ப்பு எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில நன்மையானதாய் காணப்பட்டால் நிச்சயமாகவே நிறைவேறும்.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான ஆசீர்வாத திருநாளில செத்த நாயை போல இருந்த மேவி போசத்தை நினைத்து கர்த்தர் உயர்த்த கூடுமானால் உண்மையே நம்பி காத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் மாற்றம், மறுமலர்ச்சி, ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம். வெட்கப்பட்டு துக்கத்தில் அமிழ்ந்து போகாத தேவன் காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியா திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.